அண்ணே வாங்கோ வாங்கோ. என்ன இந்த பக்கம் காத்தடிக்கி? என்ன பண்றது செல்லம்மா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சொந்த ஊருக்கு வந்துதானே ஆகணும். ஆமா, மச்சான் எங்க செல்லம்மா? ஆமா, அந்த ஆள முதல்ல கேட்டு போடுங்க. ஊரெல்லாம் ஒரே வெள்ளை கடை கிடக்குது, ஒரு இடத்துல அடங்கி கடையானா கிடக்குறானா மனுஷன்? கம்ப உனிக்கிட்டு டேரேன்னு கிளம்பிட வேண்டியது. என்னத்த சொல்ல, என் தலையெழுத்து. அந்த காது கேட்காத மனுஷனோட கடந்து அல்ல கொலப்படுறேன். அது கிடக்கு, நீ இப்படி குந்து, நான் ஓடி போய் டீ போட்டு வந்துடுறேன். இந்த முரட்டு பையன் காலையிலேயே எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. நானும் போனு மேல போனா அடிக்கிறேன், பயப்புள்ள எடுக்க மாட்டேங்கிறானே. அது சரி, போனை எங்க கொண்டு போய் போட்டானோ என்னவோ, யாரு கண்டா. சரி, எதுக்கும் இன்னொருக்கா பண்ணி பார்த்துக்குவோம். அட, யாரோ போன ரோட்லயே போட்டு போயிட்டாவோ போல. இலை காட்டா, உனக்கு காலையிலேயே அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு போ. பிறகு என்ன, அதிர்ஷ்டத்தை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அள்ளி பைக்குள்ள போடல. இந்த போனு அடிச்சுக்கிட்டே இல்ல வேற இருக்கு. ஒரு வேளை போனை தொலைச்சவனா இருக்குமோ? அடுவாவி எடுத்து தொலைகிறனா பாரு. எம்புட்டு நாளியா அதுவும் டொய்யும் டொய்யும் சத்தம் கேட்டுக்கிட்டே கிடக்கும். ஹலோ, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் தொடர்பில் இல்லை. அந்த மெண்டலு போய் எங்க போனான்னு தெரியலையே. தொடர்பில் இல்லைன்னு இல்ல சொல்லுறாவோ. இந்தானே டீய குடி. ஆமாண்ணே, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் எங்கண்ணே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏம்மா அந்த கொடுமையை கேட்குற? சேரக்கூடாதவளோடலாம் சேர்ந்து திருட்டு தொழிலுக்கு போனான். போன இடத்துல எவனோ அவன் மண்டையை உடச்சி புட்டானுவான். ஆத்தி, பிறகு என்னாச்சுண்ணே? அப்புறம் என்ன பண்ண, சொத்தெல்லாம் வித்து அவனுக்கு வைத்தியம் பார்த்தேன். ஆத்தி, அப்புறம்? அப்புறம் என்ன, ஏதோ அம்னீசியா வந்துடுச்சுன்னு சொல்லி புட்டாவோ. அவ யாருண்ணா அம்னீசியானா? ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற நர்ஸ் கொண்டுவளோ? அப்படிதான் நானும் நினைச்சேன். கடைசியில சொல்லுறவோ அது என்னவோ வியாதியா, அடிக்கடி மறந்து போயிடுமா. என்னென்ன சொல்லுற? இப்படி எல்லாம் கூட வியாதி இருக்கானே? நான் என்னத்த கண்டேன், இப்படிதான் சொன்னவோ. ஆமா, இப்ப எங்கண்ணா அவன்? எங்கேயோ வேலைக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புனா. இப்ப எங்க இருக்கானோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, யாரு கண்டா. ஆமா, என்னத்துக்கு இங்க வந்தோம்? ஞாபகம் வந்துட்டு, நம்ம ஒரு திருடன். திருட்டு வேலை பார்க்க வந்திருக்கோம், திருட்டு வேலை பார்க்க வந்திருக்கோம், மறந்துடாதடா. ஆத்தி, நம்ம பேர் என்னவா இருக்கும்? காத்தவராயனா, கண்ணாயிரமா? சரி, அது ஏதாவது கடந்துட்டு போட்டோம். யாரு இவளுக? பார்க்க புதுசா தெரியுது. வெளியூர்காரிகளா இருப்பாளுவளோ? பைய வேற பெருசா வச்சிருக்காளுக, காசு பணமெல்லாம் நிறைய இருக்கும். பார்க்க வேற பெரிய இடத்து பொண்டு மாரி இருக்காளுக. இன்னைக்கு இந்த பைய எப்படியாவது அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம தலை தெறிக்க ஓடிடணும்டா கண்ணாயிரம். திருடன் திருடன் பையன் பிடிங்கிட்டு ஓடுறான், பிடிங்க. என்னடி நீ ஒன்னோட்டு பையதான் பிடிங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறவ. நான் இங்க கடந்து காலு காலுன்னு கத்திட்டு கிடக்குறேன், நீ என்னன்னா கண்டு காணாம கல்லு குண்டு மாரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறவ. அட உடடி, நம்ம போறதே ஓசி பஸ், அதுக்கு எதுக்கு காசுன்னு நான் 1 ரூபா கூட எடுத்துட்டு வரதில்ல. வெறுங்கைய விசிக்கிட்டு என்னத்த வந்தோம்னு 2 கிழிஞ்ச நைட்டியை எடுத்து வைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். அதை பிடிங்கிக்கிட்டு அந்த மெண்டல் பையன் என்னவோ ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி திரும்பி பார்க்காம வர்றான் பாரு. அதானே, துரத்திட்டு வரலன்னு தெரிய வேண்டாம் அந்த கூறுகட்டவனுக்கு அதுல ஒண்ணு இல்லைன்னு. அது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்ன பண்றது, அந்த தண்டை தடிமாட்டுக்கு தெரியணும். ஏடி, அந்த பையன் நல்ல புது பை அட்டம்லட்டி இருக்குது, அதை போய் விட்டுட்டியடி. அட நீ வேற, நேத்து தான் கழுவி காய வச்சு நாலா பக்கமும் ஊக்கு மாட்டி கொண்டு வந்தேன். அப்ப ஒன்னும் உருப்படி இல்லைன்னு சொல்லு. அது எனக்கு பசு வந்துருச்சு, வா போய் பொழப்ப பாப்போம். ஆமா, நம்ம ஏன் இப்படி மூச்சு வரைக்க உடியாந்துட்டு கிடக்கோம்? நம்மள எது நாய்க்கு துரத்திக்கிட்டு இருக்கா, இல்ல வேற யாரு நம்மள துரத்துறாவளா? ஆத்தி, ஒருத்தரையும் காணும். பிறகு எதுக்கு இப்படி தலை தறிக்க ஓடிக்கிட்டு கிடக்கோம்? ஆமா, இந்த பையன் எப்படி நம்ம கையில வந்துச்சு? ஒருவேளை அங்க நிக்கிற பொண்டு உள்ளதா இருக்குமோ? எதுக்கும் கொண்டு போய் கொடுத்து பாப்போம். யாரடி அவன்? அந்த பணங்கா மண்டைய நம்மள பார்த்து ஓடி வரான். ஏக்கா, பாக்க திருட மாரி இருக்கான். அடச்சி, நம்மள்ட்ட என்னடி இருக்கு திருடிட்டு போவ? நம்மளே வேற ஆளா நிக்கும். இல்லக்கா, அவன் எங்கேயே திருடிட்டு ஓடியாரான்னு சொன்னேனாக்கும். ஆமாண்டி, பாக்க அப்படிதான் இருக்கு. அடியே மினி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னு சொல்லேங்க கேப்போம். அடியே, நம்ம பிசினஸ் பண்றதுக்கு பட்டுக்கிட்ட பணம் கிட்டமே, அவ கொடுத்தால பாத்தியா? அந்த ஆண்டி எங்க கொடுத்துச்சு? தாரேன் தாரேன்னு சொல்லி நம்மளுக்கு நாமத்தை தான் போட்டுச்சு. அவளுக்கு நம்ம நாமம் போற நேரம் வந்துருச்சுடி. என்னக்கா சொல்லுற, கொஞ்சம் விவரமா சொல்லு. அது ஒண்ணு இல்லடி, இந்த உடியாரம் பாரு திருட்டு பையன், இவனை வச்சு பட்டு வீட்டை திருட சொல்லுவோம் மாட்டி. ஆத்தி, திருட்டு வேலையா? எக்கா,
போலீஸ்ல மாட்டிக்கிட்டா தரமாடி கொடுப்பாவாளே. நீ ஒன்னும் பயப்படாத டி. இந்த திருடனை பார்த்தா ரொம்ப திறமையான ஆள் மாரி தெரியறான். பல வீட்டுல களவாண்ட களை தெரியுது அவன் மூஞ்சில. அதனால வேலையை கணக்கச்சிதமா முடிச்சிருவான். அப்படியா சொல்லுறக்கா? ஆமாண்டி, ரொம்ப அழக்காம உன் வாயை கொஞ்சம் மூடு. ஏமா கொண்டு வரா, இப்படிதான் உங்க பையன் நடு ரோட்ல விட்டுட்டு வருவீங்களா? ஏதோ என் கண்ணுல பட்டதுனால கொண்டு வந்தேன். வேற யாரும் பார்த்து இருந்தோம்னா இந்நேரம் இந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டாவோ. ஏக்கா என்னக்கா சொல்லுறான் இந்த ஆமா மண்டையன்? அதானடி எனக்கு ஒண்ணு புரியலையே. ஏம்மா இந்தாங்க உங்க பையன் முத புடிங்க. எனக்கு ஊர் போட்ட சோழி கிடக்கு, அதை போய் பார்க்கணும். சரி, வந்த வரைக்கும் லாபம் வாங்கிக்குவோம் டி. ஏ டி மினி, அந்த ஆளுகிட்ட மெல்லமா பேச்சு குடுடி. அண்ணே, நீங்க என்ன வேலை பாக்குறீரு? நான் என்ன வேலை பாக்குறேன்? அக்கா, அப்படி என்ன கேட்டுவிட்டோம்னு இப்படி யோசிக்கிறாரு மனுஷன்? அது ஒண்ணு இல்லடி, எந்த திருடனாவது தான் ஒரு திருடன்கிறத சொல்லுவானாட்டி, அதுக்காக தான் இப்படி கடந்து முடிக்கான். அப்படியா? இப்ப பாரு அண்ணே, நீங்க ஒரு திருடன் தானே? ஆமா, நான் ஒரு திருடன் தான். திருட்டு வேலை தான் பாக்குறேன். ஏக்கா, பாத்தியா எப்படி உண்மையை வாங்குறேன்னு? பிறகு என்னத்துக்கடி நம்மள்ட்ட நல்லவன் மாரி வேஷம் போட்டு இந்த பைய கொண்டாந்து கொடுத்தான்? அதானே, ஒன்னும் புரியலையே. சரி விடு, அது என்னவாது கடந்துட்டு போகட்டும். நான் கொஞ்சம் பேசி பாக்குறேன். யோ திருடா, உன் பேர் என்ன? என்னடி பேர எங்கேயும் தேடுறானாக்கும்? என் பேரா என்னவா இருக்கும்? கந்தசாமியா இல்ல கருப்பையனா? கருப்பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேரு கருப்பையன். யோ கருப்பையா, உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், செஞ்சு தருவியா? என்னம்மா சொல்லுறியோ? ஆமாயா, நாங்க சொல்ற வீட்டுல போய் நகை நட்டு பண்ட மாத்திரத்தை எல்லாம் திருடிட்டு வரணும். சும்மா ஒண்ணு இல்லையா, அதுக்கு நீ கேக்குற கூலியை அப்படியே தந்துருவோம், பாத்துக்கோ. அப்படியா? என்னைக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு எத்தாப்புல டான் வந்துடுறேன். ஆமா கருப்பையா, உன் வீடு எங்க இருக்கு? என் வீடா? என் வீடா? ஐயோ, அது எங்க இருக்குது? அது கிடக்கு. நம்மளுக்கு வீடு இருக்கா மொத? யோ என்னையா ரொம்ப யோசிக்கிற? அது வந்து அது வந்து இந்த ஊர்ல தான் இருக்கு. மொத வேலையா நம்ம வீட்டை போய் தேடணும். நான் நினைக்கேன் நம்ம வேலைக்கு இந்த ஆளு ஒத்து வர மாட்டான்னு. ஹே, ஏண்டி அப்படி சொல்லுற? பிறகு என்னக்கா, எது கேட்டாலும் இப்படி யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லுறான். ஒருவேளை மெண்டலா இருப்பானோ? அப்படி இல்லடி, எந்த திருடனும் தான் பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அதை தான் இவனும் செய்யறான். ஓ அப்படியா? அப்படிதாண்டி அரைக்கிருக்கி. யோ கருப்பையா, இந்தாரியா. ஆத்தி, யாரு இந்த பொண்ணு? எதுக்கு நம்மள கூப்பிடுறா? யோ கருப்பையா, காது கேக்குமா கேட்காதா? இம்புட்டு நேரமா கூப்பிட்டு கிடக்க. யாரும்மா நீ? எதுக்கு என்னை கூப்பிட்டு கிடக்க? என்னையா தமாசு பண்றியா? என்னம்மா தமாசுக்கு மாசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிவிடுவேன், பாத்துக்கிடுங்க. யோ, உன்னை அடியால் வேலைக்கு ஒன்றும் கூப்பிடல, திருட்டு வேலைக்கு தான் கூப்பிட்டுருக்கோம், புரிஞ்சுதா? அப்படிதான் நல்லா அந்த மரம் மண்டையில உரைக்க சொல்லுக்கா. ஏ எலிவாளு, என்ன ஓவரா பேசுற? ஆத்தி அடிச்சிருவான் போலயே. யோ, நாங்க சொன்ன திருட்டு வேலையை செய்வியா மாட்டியா? ஆமா, நம்ம ஒரு திருடன்ல. நான் ஒரு திருடன் தான். யார் வீட்டுல போய் திருடன்னு சொல்லுங்க. அதே நாளைக்கு காலையில இதே இடத்துக்கு வா, நான் சொல்றேன். அப்படியா? நாளைக்கு காலையில டான் வந்துடுறேன். என்னக்கா, இந்த ஆளை பார்க்க ஒரு மார்க்கமா தெரியுறான். அதாண்டி எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கும் ஒரு ரேட்டு அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் வீடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரிக்கா.